வணக்கம். எத்தனை வித மனிதர்கள். சரி, என்னுடைய வீட்ல வந்து ஆல்ரெடி 2 ரூம் வந்து பெயிண்டட் லாஸ்ட் இயரு. மீதி 4 ரூம் இருக்கு. அத பெயிண்ட் பண்ணணும்னு யோசனை பண்ணிட்டு இருந்தேன். அப்ப யார தேடலாம் அப்படின்னு யோசனை பண்ண சமயத்துல, எங்க ஸ்ட்ரீட்ல வந்து ஒருத்தர் ரெஃபர் பண்ணாரு. இவர் நல்லா பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு அவரு எங்க ஸ்ட்ரீட்லயே இருக்கிறாரு. அவர கூப்பிட்டு பெயிண்டிங் வேல ஆரம்பிக்கலான்னு முதல் நாள் கூப்பிட்டேன். எவ்வளோ கேட்கறாரு என்ன பார்க்கலான்ட்டு. எனக்கு வந்து இந்த கான்ட்ராக்ட் வேணாம், லேபர் தான் வேணும்னு சொன்னேன். பெயிண்டர் கிட்ட கேட்டேன், "உங்க லேபர் என்ன? 4 ரூம் பண்ணணுங்கன்னு" சொன்னேன். அதுக்கு பெயிண்டர் சொன்னாரு, "ரூ. 1400 என்னோட லேபரு. நான் இன்னொருத்தர கூட்டிட்டு வரேன்னு" சொல்லிட்டு, நான் அவர்கிட்ட சில பெயிண்ட்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தேன். டிஸ்கஸ் பண்ணதுக்கு ஏத்த மாதிரி முதல் 2 ரூமுக்கு பெயிண்டிங் சாமானுங்க அத்தனையுமே ஹார்ட்வேர்ல அவர் வர்றதுக்கு ஒரு நாள் முன்னாடியே நான் வாங்கி வச்சுட்டேன். அவர் அடுத்த நாள் வந்தப்ப கூட ஒரு ஆள கூட்டிட்டு வந்திருந்தாரு. அவரும் இவரும் சேர்ந்து அடிக்கிறதா சொன்னாங்க. என்னுடைய மாஸ்டர் பெட்ரூம்க்கு ராயல் அடிக்க போறதா அவர்கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தேன். எக்ஸ்பென்சிவ் அது. பர் லிட்டர் 750 to 800 இருக்கும். அத அவருடைய அசிஸ்டன்ட் ஆப்போசிட் வால்ஸ்க்கு பட்டி பார்க்க ஆரம்பிச்சுட்டாரு. அவர் ரொம்ப அழகா பட்டி பார்த்தாரு. எக்ஸ்பீரியன்ஸ்டு லேபரு. ரூம்னா 4 செவுரு இருக்கும். 2 செவுரு தான் இவருடைய அசிஸ்டன்ட் பட்டி பார்த்தாரு. மீதி 2 செவுரு வந்து இவர் பட்டி பார்க்கவே இல்ல. நான் வந்து அந்த ரூம பார்க்குற நேரத்துல, "ஏன் இந்த 2 செவுரு பட்டி பார்க்கல? பேட்ச்சா இருக்கே! ராயல் அடிச்சா அசிங்கமா தெரியுமேன்னு" சொன்னேன். அதுக்கு அவர் சொன்னாரு, "அதெல்லாம் ஒண்ணும் தெரியாதும்மா. இது ஹாஃப் ஒயிட் தானே. ஒண்ணுமே தெரியாது" அப்படின்னு சொன்னாரு. "டார்க் கலருக்கு மட்டும் பட்டி பார்த்தா போதும்ன்னு" சொன்னாரு. யாரு? எங்க ஸ்ட்ரீட்ல இருக்கிற பெயிண்டரு. சரிங்கன்னு சொல்லிட்டு அவர் ஏதோ சொல்றாருன்னு நினைச்சுட்டு நானும் விட்டுட்டேன். அடுத்த நாள் இவங்க 2 பேரும் வேலைக்கு வந்தாங்க. என்னுடைய பெட்ரூம் வந்து பெயிண்ட் பண்ணாங்க. பண்ணி முடிச்சோம். நான் சொன்னேன், "இங்க பாருங்க, நீங்க பட்டி பார்க்காத இடம் எவ்வளோ பேட்ச்சா தெரியுது. அசிங்கமா இருக்கே. நீங்க நேத்தே பார்த்துருக்கலாமே" அப்படின்ட்டு அவருடைய அசிஸ்டன்ட் ஒருத்தர் வந்தார் இல்லைங்களா? அவர்கிட்ட நான் சொன்னேன். அதுக்கு அவர் என்ன சொன்னாருன்னா, "நான் அப்பவே பட்டி பார்க்குறதாம்மா சொன்னேன். இவர் தான் வேணான்னு தடுத்து நிறுத்திட்டாரு. இது 2 பார்த்தா போதும்" அப்படின்னு சொல்லிட்டு. நான் உடனே கேட்டேன், "2 செவுரு பட்டி பார்த்துருக்கிறீங்க. இந்த 4 செவுத்துக்குமே ராயல் தான் அடிக்க போறோம். பட்டி பார்க்கலைன்னா நல்லா இருக்காது. இந்த 2 செவர ஏன் விட்டீங்க? இவ்வளோ பேட்ச்சா தெரியுது. ரூ. 800 1 லிட்டர் கிட்ட நாங்க வாங்குறோம். இது ஒரு நஷ்டம் தானே எங்களுக்கு. பார்க்க அசிங்கமா இருக்கு இல்லையா செவுரு?" உடனே அவருக்கு அவ்ளோ கோவம் வந்துச்சு. "நீங்க என்ன பட்டி பார்க்க சொன்னீங்களா? பட்டி பார்க்கறதுனா 20 கிலோ பட்டி ஆகும். வாங்கி தரீங்களா இப்போ?" அப்படின்னு சொல்லி ஒரு மாரி கத்த ஆரம்பிச்சுட்டாரு. திடீர்னு அவர் கத்தவே எனக்கு என்ன சொல்றதுன்னே புரியல. நான் அவர எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசல. "அண்ணா, நீங்க எதுவுமே பேசாதீங்க இப்போதைக்குன்னு" சொல்லிட்டு அந்த ரூம விட்டு வெளிய வந்துட்டேன். 2 பேருமே 2 ரூமுடைய வால மட்டும் ஒயிட் வாஷ் பண்ணிட்டு இருந்தாங்க தொட்டு. அந்த ரூம்ஸ்ல இருக்கிற விண்டோஸோ, இல்ல வாசக்காலோ, இல்ல கதவோ, கிரில்லோ எதுவுமே பண்ணவே இல்ல. அப்படியே பிளாங்க்கா விட்டுட்டாங்க. இதுக்கு நானு 2 நாள் கூலி குடுக்கணுங்களாம் 2 பேருக்கு. அதுவும் ஒரு ஆள் கூலி ரூ. 1400. எங்க தெருல ஒரு பெயிண்டர் இருக்கிறாரு சொன்னேன் இல்லைங்களா? அவருடைய அசிஸ்டன்ட் வந்து ரொம்ப நல்லா அடிச்சாரு. அழகா பட்டி பார்த்தாரு அந்த வால் எல்லாம். அதனால என்ன பண்ணேன், அவர்கிட்ட நான் ஃபர்ஸ்ட்டு பேச்சு குடுக்க சமயத்துல எங்க ரிலேட்டிவ் வீட்லயே இவங்க அடிக்கிறதா சொன்னாங்க. எங்க ரிலேட்டிவ் வீடு 2, 3 ஸ்ட்ரீட்ஸ்க்கு முன்னாடி தான் இருக்கு. ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ்.